பாதுகாப்பவரே பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உந்தன் சமூகமதில் இந்த நேரமதில் கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். கடந்த நாட்களிலே ஜெப வாழ்வு என்கிற தலைப்பிலே நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். குறிப்பாக மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே ஜெப வாழ்வுக்குரிய அடிப்படைகளை கற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த முன்மாதிரி ஜெபத்தின் வாயிலாகவும் நாம் அநேக புதிய உண்மைகளை கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த யூடியூப் ஊழியங்களுக்காக நீங்கள் அதிகமாய் ஜெபியுங்கள். இதை பார்க்கிற நீங்கள், கேட்கிற நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்தி இதில் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக அவர்களை உற்சாகப்படுத்த உங்களை அன்போடு கேட்கிறேன். இன்றிலிருந்து கொலோசேயருக்கு எழுதின நிருபத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கொலோசே நிருபம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான திருமறை பகுதி என்று சொல்லலாம். இதை எழுதினவர் பவுலடியார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த கொலோசே நிருபம் கிபி 60 62 ஆண்டுகளுக்குள்ளாக எழுதப்பட்டது என்பதையும் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். பவுலடியார் சிறைச்சாலைக்குள்ளிருந்து 4 கடிதங்களை எழுதினார். பிலிப்பியர், எபேசியர், கொலோசையர், பிலோமோனுக்கு எழுதின நிருபம். இந்த 4 கடிதங்களையும் சிறைச்சாலைக்குள் இருந்து பவுலடியார் எழுதினார். இந்த 4 கடிதங்களிலே இதுவும் ஒன்று. இந்த கடிதத்தினுடைய மைய பொருள் என்ன என்றால், கிறிஸ்துவே முதன்மையானவர், கிறிஸ்துவே முழுமையானவர். இந்த கொலோசே திருச்சபை பவுலடியாராலே நேரடியாக ஏற்படுத்தப்பட்ட சபை அல்ல. 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால், எப்பாப்பிரா என்கிற தெய்வ மனிதர் மூலமாய் இந்த திருச்சபை உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். பவுலடியார் இந்த திருச்சபையை குறித்து எப்பாப்பிராவின் மூலமாய் கேள்விப்பட்டு அதற்கு சொல்ல வேண்டிய சத்தியங்களை இவ்விதமாக கடிதத்தின் மூலமாக அவர் எழுதி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை குறித்த தவறான உபதேசங்கள் அந்த நாட்களிலே கொலோசே திருச்சபையிலே பரப்பப்பட்டதினாலே அதற்கு எதிராக இயேசு கிறிஸ்து முழுமையானவர் என்பதையும் முதன்மையானவர் என்பதையும் வலியுறுத்தி இந்த கடிதத்தை பவுலடியார் எழுதினார். எனவே இந்த மைய பொருளின் அடிப்படையிலே, இயேசு கிறிஸ்து முழுமையானவர் முதன்மையானவர் என்கிற மைய பொருளின் அடிப்படையிலே நாம் கொலோசை நிருபத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த கொலோசை நிருபத்தினுடைய திறவுகோல் வசனம், கீ வேர்ஸ் என்ன என்றால் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். இந்த 18ஆம் வசனத்தை மையமாக வைத்துதான் இதனுடைய கருப்பொருளை இயேசு கிறிஸ்துவே முதன்மையானவர் என்றும் முழுமையானவர் என்றும் நாம் உருவாக்கி இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை முதன்மையானவராக முழுமையானவராக நாம் விசுவாசிக்க வேண்டும் என்றும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை கிறிஸ்துவை காட்டிலும் அதிக முக்கியத்துவத்தை, அதிக முன்னுரிமையை நாம் ஒருவேளை நபர்களுக்கோ பொருள்களுக்கோ தருவோமானால் அது விக்கிரக ஆராதனையாக கருதப்படும் என்பதை வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில இந்த பின்னணி செய்திகளோடு நாம் இந்த நிருபத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதல் 2 வசனங்களை நான் முதலாவது வாசிக்கிறேன். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் கொலோசை பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களை, இதை ஒரு முன்னுரை பகுதி என்று சொல்லலாம். இந்த கடிதம் யார் எழுதினார்கள், யாருக்காக எழுதினார்கள் என்பதை இந்த 2 வசனங்களில நாம் கற்றுக்கொள்கிறோம். கடிதம் எழுதுகிற முறை இன்றைக்கு பல விதங்களில் குறைந்து விட்டது. ஆனாலும் பவுலடியார் கடிதம் எழுதுகிற முறைப்படி இந்த காரியங்களிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். முதலாவது இந்த கடிதத்தை எழுதினது பவுலடியார் என்பதை இதிலே தெளிவாகிறது. யாருக்காக எழுதப்பட்டது என்று சொல்லும்போது, கொலோசை பட்டணத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வாழுகிறவர்களுக்காக எழுதப்பட்டது. இந்த கொலோசை பட்டணம் என்பது எபேசு பட்டணத்திலிருந்து 100 மைல் கிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு பட்டணம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.
இந்த பட்டணத்திலே வாழுகிற மக்களுக்கு பவுலடியார் இந்த கடிதத்தை எழுதுகிறார். தன்னை குறித்து சொல்லும்போது தேவ சித்தத்தினால் அப்போஸ்தலனாக நான் வாழ்கிறேன் என்பதாக தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இதுல ஒரே ஒரு செய்தியை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இன்றைக்கு நான் இருக்கிற இடம், நான் இன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கை, ஆண்டவர் என்னை வைத்திருக்கிற இடம் தேவனுடைய சித்தத்தின்படி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய சுய சித்தமோ சுய விருப்பமோ இல்லை. ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தின்படி நமக்குரிய இடத்தையும் நமக்குரிய பொறுப்புகளையும் நமக்குரிய வாழ்வையும் தீர்மானிக்கிறார். ஏனென்றால் பவுலடியாருடைய பழைய வாழ்வு வித்தியாசமானது, இன்றைக்கு அவருடைய பணி மிக முக்கியமானது. எனவே அவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய விருப்பப்படி இன்றைக்கு நான் அப்போஸ்தலனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கையை குறித்து நீங்கள் கசப்படைய வேண்டாம், அதிருப்தி அடைய வேண்டாம். உங்களை வைத்திருக்கிற இடம், ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற பொறுப்புகள், இவை அனைத்தும் ஆண்டவருடைய திட்டத்தின்படி உங்களுக்கு தரப்பட்டது என்பதை புரிந்து கொண்டவர்களாய் மகிழ்ச்சியோடு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, விசுவாச பயணத்தை தொடருங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம்.